Hi friends. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கொஸ்டின் நான் எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்பியரை கன்சிடர் பண்ணிட்டு அதனுடைய ரேடியஸ் வந்து 5 மீட்டர் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்பியரை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சாலிட் ஸ்பியருக்குள்ளே நான் வந்து 1 மில்லியன் எலக்ட்ரானை வந்து பிளேஸ் பண்ணுறேன். அப்படி 1 மில்லியன் எலக்ட்ரானை நான் பிளேஸ் பண்ணுறப்போ அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், அதாவது அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அதோடைய கொஸ்டின். ஸோ அவங்க கேட்டிருந்த கொஸ்டின். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, சாலிட் ஸ்பியர் தான். ஸோ இதுக்குள்ள நான் சார்ஜஸை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற மாதிரி யூனிஃபார்ம்லி என்டையர்லி வால்யூமாக அந்த ஸ்பியருக்குள்ள கம்ப்ளீட்டாக அதனுடைய வால்யூம் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்திருக்கும். பட் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மில்லியன் ஆஃப் எலக்ட்ரானை தான் இந்த ஸ்பியருக்குள்ளே வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மில்லியன் ஆஃப் எலக்ட்ரான் வைக்கும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு இந்த சார்ஜும் சேம் சார்ஜஸ். ஸோ சேம் சார்ஜஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து சென்டரில் இருக்க பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ சென்டரில் இருக்க பாசிபிள் இல்லைன்னா இதுவும் சென்டரில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் சென்டரில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பாசிபிள் கிடையாது. சரி, ஓகே. அப்போ எங்கே இருக்கும்? ஸோ இது வால்யூம் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாகவும் இது லீனியராக அரேஞ்சும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது ஸ்பியர் ஷேப் அப்படின்றதுனால லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாகவும் இது கம்ப்ளீட்டாக, அதாவது வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக இது அரேஞ்ச் ஆகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜுமே எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிஃபார்ம்லி ஓவர் தி அவுட்டர் சர்ஃபேஸ் தி ஸ்பியர்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸை சுற்றியும் தான் இருக்க போகுது அப்படின்றது அதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். சேம் சார்ஜஸ் வில் ரிப்பிள் அந்த ஒரு பிரின்சிபல் பேஸ் பண்ணி இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஸ்பியர்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் தான் இருக்கணும் அப்படின்றது இது வந்து நமக்கு தெரியுது. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இது ரெண்டுமே கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பற்றி நம்ம லாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத வந்து பார்ப்போம். சார்ஜ் டென்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைன் சார்ஜ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் சார்ஜ், இன்னொன்று வால்யூம் சார்ஜ். டென்சிட்டி, ஓகேங்களா? சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, இப்போ டென்சிட்டி அப்படின்றதுக்கு லைன் சார்ஜ் டென்சிட்டியை வந்து நான் ρl அப்படின்னு சொல்லிட்டு நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி அப்படின்ற ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அங்கே வந்து ஏரியா அப்படின்றது வரதுனால அது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுடையது தான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் சார்ஜ்ன்றப்ப என்ன ஆயிடும்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த். ஓகேங்களா? யூனிட் லென்த்துக்கு உண்டான சார்ஜ் என்ன அப்படின்றது ρl = Q/L. ஓகே, இதை வந்து நான் எப்படி சொல்லிக்கிறேன்னா dQ/dl சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இல்லை Q/dl கூட சொல்லலாம். ஏன்னா இதில் சார்ஜ் வந்து டைரக்டாக இருக்கும். ஸோ Q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால சேம் அமௌண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் சார்ஜஸ் தான் வைக்க போகிறோம். அதனால Qன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து நான் dl மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல இருந்து நான் இன்டகிரேட் பண்றப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா Q/L அப்படின்றது லைன் சார்ஜுக்கு உண்டான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இல்லை சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி சர்ஃபேஸ்க்கு வந்து நான் ρs நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் Q/,
இது சர்ஃபேஸ்ன்றதுனால டிஏன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏரியான்றதுனால சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால சர்ஃபேஸ் தான் ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், அதனால ஏ. ஸோ இதுக்கு வந்து Q பை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ரோ வி, இது வந்து வால்யூம் கன்சிடர் ஆகும். ஸோ வால்யூம் அப்படின்றப்ப Q பை டிவி, வால்யூம்ன்றதுனால டிவி, ஸோ Q பை வி. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சார்ஜ் டென்சிட்டியை வச்சு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கலாம். லைன் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் எப்படி இருக்கும், வால்யூம் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைன் சார்ஜ்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு லைனுங்களா. சரி, ஓகே. இது வந்து ஒரு ஒயரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா, இட் கண்டெய்ன்ஸ் எ சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு தான் காஸ் லா அப்ளிகபிள் ஆகும். ஏன் நான் காஸ் லா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னா, காஸ் லாவுடைய ஃபார்முலா phi is equal to Q by epsilon naught. ஓகேங்களா. ஸோ இதுதான் காஸ் லாவுடைய ஃபார்முலா. ஓகே. எனக்கு இந்த இடத்துல Q அப்படின்றது தேவை. Q அப்படின்றத நான் எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா, லைன் சார்ஜ் டென்சிட்டிலேருந்து நான் Qன்றதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ காஸ் லா என்ன சொன்னால், எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுனால இதனுடைய ஷேப் எப்படின்னா, ஒரு ஒயர்னு நான் சொல்லியிருந்தேன். ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்குங்களா. லென்த்தியாக இருக்கும்போது என்ன ஷேப்பில் இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் ஷேப்பாக நமக்கு தெரியும். ஸோ அதனால இதனுடைய சர்ஃபேஸை சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுக்காக போட்டிருக்கேன், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது மேலே சர்க்கிள் இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2πr. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா, இந்த செட்டப் எதுல இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கு. ஸோ இ அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல, ஏன்னா நான் இன்டெக்ரல் டோட்டலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டில் இருந்து அதனுடைய ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து தான் என்னால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்ங்களா. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்ன்றப்ப இதை நான் டிஎஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சரி, அதே மாதிரியே இதையும் நான் இந்த இடத்துல ஒரு ஏரியாவுக்கு எடுத்துக்கிட்டு ds அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு உண்டான ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா. ஸோ phi is equal to integral of, ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப். ஏன் இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், சிலிண்டர் அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதனால க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் EA cos θ. ஓகேங்களா. இது நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஃப்ளக்ஸுக்குன்னு இனிஷியலாக நம்ம கொடுத்த ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இந்த EA cos θன்றது தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல நான் வந்து பிக்கர் இது கன்சிடர் பண்ணல, அதனால என்ன பண்ணிக்கிறேன், சர்ஃபேஸ் டிஎஸ்ன்னு தான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால டிஎஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இடிஎஸ், ஏன்னா இங்கே இன்டெகிரல் பண்ணுறேன். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதுலேருந்து தான் நம்ம இன்டெகிரல் பண்ண முடியும். ஸோ இடிஎஸ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய சார்ஜஸை நான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸே கண்டுபிடிச்சிக்கோமே. இதை 5 வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்கே 2 சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒன்று மேலே டாப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்ஷன் ஆஃப் தி டிஎஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து ஈனுடையதும் டிஎஸ்தும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, இன்டெகிரல் ஆஃப் இடிஎஸ்ன்னு மட்டும் வந்துடுங்களா. ஓகேங்களா. ஸோ காஸ் தீட்டான்றப்ப தீட்டா 0 டிகிரி ஆகும். 0 டிகிரின்னு ஆகிறப்ப என்ன ஆகிடும்னா, நமக்கு காஸ் 0 நமக்கு தெரியும், காஸ் 0 டிகிரியோடைய வேல்யூ 1. இதெல்லாம் கட்டாயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. காஸ் 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும், ஏன்னா காஸ் 0னா என்ன, காஸ் 30 என்ன, காஸ் 90க்கு என்ன அப்படின்றதுக்கு ஒவ்வொரு இதுக்குமே
நீங்கள் ஃபார்முலா அது ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இடிஎஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா 0 to S அப்படின்றதா வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏன் அப்படின்னா 0லேருந்து கம்ப்ளீட் சர்ஃபேஸ், இது கம்ப்ளீட் சர்ஃபேஸ். ஸோ கம்ப்ளீட் சர்ஃபேஸுக்கு வந்து 0 to S அப்படின்றதா வரணும். ஓகே. ஸோ நான் இது ஃபஸ்ட்டு வந்து இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸை வந்து 5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப எப்பயுமே இன்டெகிரலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டெகிரலுடைய ஃபார்முலா வந்து வந்துடுறீங்க. இப்போ எக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னா எக்ஸ் n+1 டிவைடட் பை n+1. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இது எக்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோடைய பவர் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் n பதிலாக 1 1+1 2 டிவைட் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. தட் மீன்ஸ் 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1ஐ எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா எக்ஸ் பவர் 0. ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் பவர் 0வை இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். எக்ஸ் n+1. இப்போ எனக்கு பதிலாக 0 போட்டோம்னா எக்ஸ் டிவைட் பை 0+1 0. ஸோ எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இ அப்படின்றது எனக்கு கான்ஸ்டன்ட், அதனால வெறும் இது மட்டும்தான் வரும், எஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்க சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஸோ சிலிண்டர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இது வந்து இதனுடைய லென்த் வந்து எல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு ஹைட் அப்படின்றது தேவை. எதுக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னா E × 2πr × h. ஓகேங்களா? இந்த ஹெச்சுக்கு பதிலாக தான் இங்கே என்ன இருக்குது, லென்த்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 2πr எல்லுன்னு எடுத்துக்கலாம். இது 5 ஓகேங்களா? சரி, ஸோ 5 இது அப்படின்னா 5ன்றது என்ன, சரி 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கேங்களா? ஸோ இந்த ஏரியா என்ன எப்படின்னா இதனுடைய ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்பண்டிகுலராக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் இதுவும் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் தான், EDSA தான். ஸோ காஸ்ல 90 டிகிரி வந்துடும். ஸோ காஸ் 90 டிகிரி, பட் தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 90ன்றப்ப எனக்கு 0 ஆகிடும். ஃப்ளக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் 5 அப்படின்றது 5 + 5 அப்படின்னா E × 2πr அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா ஆஸ் பர் தி காஸ் லா. காஸ் லா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னுடைய ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/ε டைம்ஸ் ஆஃப் க்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது காஸ் லாவுடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ 5 = Q/ε0. சாரி, ε0. ஓகேங்களா? ஸோ எனக்கு Q அப்படின்றதுனுடைய வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ Qன்றது வேல்யூ நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். ஸோ ρl அப்படின்றது என்னன்னா சார்ஜ், லைன் சார்ஜினுடைய டென்சிட்டி. ஸோ Q/Lன்னு ஆகிடும். ஸோ எனக்கு Qயோடைய வேல்யூ தான் தேவை. ஸோ ρl × Lன்னு ஆகிடும். இப்போ 5 = Q என்னன்னா ρl × L. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ 5னுடைய வேல்யூ என்ன ஆகிடும்னா ρl × L டிவைடட் பை ε0 அப்படின்றது ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 5னுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 5னுடைய இங்கேயும் ஒரு 5னுடைய வேல்யூ இருக்குது, இங்கேயும் ஒரு 5னுடைய வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச 2 5னுடைய வேல்யூமே ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிராயிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் அதை ரஃப் பண்ணிவிட்டு நான் அது அந்த டெரிவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடும்னா E2πrl = இந்த 5னுடைய வேல்யூ. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். both the equations are equal because இதுவும் 5 இதுவும் 5 ரெண்டுமே ஃப்ளக்ஸ் தான், அதனால நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ ρl × L டிவைடட் பை ε0. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு E தேவை, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் E =
ரோ எல் இன்டூ எல். இந்த எல் அப்படின்றது நம்ம போட்ட சிலிண்டருடைய லென்த்து தான். ஓகேங்களா? டிவைடட் பை 2πrl இங்கே வரக்கூடிய ஒரு எப்சிலான் நாட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லென்த்தும் ஹைட்டு தான் இண்டிகேட் பண்ணுது, இதுவும் ஹைட்டு தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ E is equal to rho L divided by 2πr epsilon naught. ஓகேங்களா? ஸோ இதனோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஆர் வோல்ட் பெர் மீட்டர் ஆர் வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். இது வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் ஏன் அப்படின்றது லாஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து லைன் சார்ஜ். இப்போ நான் சர்ஃபேஸ் சார்ஜ் வச்சேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை வந்து லைன் சார்ஜினுடைய இது அப்படின்றது மறந்துடாதீங்க. நீங்கள் எப்பயுமே வந்து அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் ஈக்குவேஷனை வந்து எடுத்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு லைன் சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோம், லைன் சார்ஜினுடைய டென்சிட்டி இது, பாயிண்ட் சார்ஜ் தட் மீன்ஸ் வால்யூம் சார்ஜினுடைய டென்சிட்டி இது, சர்ஃபேஸ் சார்ஜினுடைய டென்சிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலால தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா ரோ எல்ல இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதே மறந்துடக்கூடாது. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஸோ இது வந்து இந்த 2 சார்ஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸை ஒரு சர்ஃபேஸில் வைக்கிறேன். ஓகே, இந்த சார்ஜஸும் கண்டெய்ன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல P1 மார்க் பண்ணிக்கிறேன், இது P2 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு ஒரு இந்த சார்ஜஸ், இந்த சர்ஃபேஸ் சார்ஜ்னால இந்த ரெண்டு சார்ஜஸ்லையும் எனக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபீல்டு இன்டென்சிட்டி எனக்கு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை எப்படி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் அதையும் வந்து சிம்பிளாக ஒரு சிலிண்டர்கள் ஷேப்லேயே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பட் இங்கே 2 சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் 2 சார்ஜஸ்க்கு நடுவில் தான் நமக்கு ஃபீல்டே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பிட்வீனில் நம்ம ஒரு சார்ஜ் சர்ஃபேஸை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம். ஓகேங்களா? இந்த பக்கம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு. அதாவது இந்த சார்ஜுக்கு, அதாவது நான் வச்சுக்கோங்க, இந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து நான் 5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே இந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு. எப்படி இந்த சார்ஜுக்கு இப்படி, இந்த சார்ஜுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், நடுவில் இந்த பிளேட் சர்ஃபேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸ் வைக்கும்போது எனக்கு ஆல்ரெடி இங்கே ரிப்பிளில் வரும். ஸோ ரிப்பிளில் போகிறப்ப எனக்கு ரெண்டுத்தினுடைய டைரக்ஷனும் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஏரியான்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இங்கே வந்து டிஎஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணால் டிஎஸ் இந்த பக்கமே தான் வரும், இந்த வெக்டர் சைடு இதே தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் டிஎஸ் இந்த பக்கமே தான் வரும். ஸோ இ வெக்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதே இடிஎஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எஸ்ஸுக்கு பதிலாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஏரியா அப்படின்றதுக்காக இஏ அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து 0 to A ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபைனல் ஈக்குவேஷன்றப்ப நமக்கு என்ன ஆகிடும்னா E into A ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நான் எஸ்ன்னு போட்டதுனால அங்கே எஸ் போட்டிருக்கேன், அங்கே ஏ எடுத்துருக்கனால இங்கே ஏ போட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த ஏரியா இது வராது. ஓகேங்களா? ஸோ 5 EAன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இது வந்து 5 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நேர் ஆப்போசிட்டில் எனக்கு 5 இருக்குங்களா? ஸோ அந்த 5 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஸ் தான். பிகாஸ் இதுக்கு வந்து பர்பெண்டிகுலராக தான் இது இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஎஸும் சேம் லைனில் தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு சார் பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடாது, பர்பெண்டிகுலராக இருந்தால் 0 ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெக்டரும் சேம் டைரக்ஷனில் இருக்கப்போ 0 டிகிரி, அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரிப்பல்சிவ் ஆகுறதுனால இந்த சைடும் எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப்
ஃப்ளக்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபை இஸ் ஈக்குவல் டு இஏ, ஃபை இஸ் ஈக்குவல் டு இஏ தான். இங்கேயும் வந்து என்ன ஆகிடும்னா எனக்கு பழைய இதை நான் அழிச்சிடுறேன். பட் இந்த இன்டகிரேஷன் ஃபார்ம்ல தான் காமன் தான், இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இடிஏன்னு எடுத்துக்கிது, அதுவும் 0 to a. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகிடும்னா இஏ ஓகேங்களா. இது 5 2. இப்போ வந்து அதே லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய காஸ் லா பேஸ் பண்ணி ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கியூடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ரோ எஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிட்டு கியூ பை எப்சிலான் நாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கியூடைய வேல்யூ சரி சார்ஜ் பர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கியூடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஏரியா அப்படின்றது எனக்கு தெரியும். அது லாஸ்ட் டைம் பட்டப்போ லென்த்து போட்டோம், இப்போ வந்து ஏரியா போடுறோம். ஸோ இந்த இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஃப்ளக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட்னு வரும் ஓகேங்களா. ஸோ எனக்கு இதனுடைய டோட்டல் ஈக்குவேஷன்ஸ் தட் மீன்ஸ் ஃபைவ் டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 5 1 + 5 2 சொன்னாங்களா. 5 1 + 5 2ன்றப்ப EA plus EA, so 5 is equal to 2EA அப்படின்றது வரும். ஸோ இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரெண்டு ஃப்ளக்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப ரோ எஸ் ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 2EA. ஸோ இந்த இடத்துல நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ அப்போ அது எனக்கு தேவைன்னா E இஸ் ஈக்குவல் டு இந்த 2Aவை இங்கே டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ரோ எஸ் ஏ பை 2E அங்கேயே இருக்கும் 2A. ஸோ இந்த ஏரியாவும் கேன்சல். ஸோ E இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க எப்சிலான் நாட் அப்படியே தான் இருக்கும், ரோ எஸ் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரியே இதுக்கும் வோல்ட் பர் மீட்டர் ஆர் நியூட்டன் பர் கூலும் தான் யூனிட்டு. ஸோ இந்த ரெண்டு அதாவது லாஸ்ட் இதில் வந்து E is equal to ரோ எல் டிவைட் பை 2π எப்சிலான் நாட் இன்டூ எல் அப்படின்ற ஒரு இது பார்த்தோம். அதே மாதிரியே E is equal to ரோ எஸ் டிவைட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்ற ஃபார்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இதை வச்சு எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஓகே, தேங்க்யூ.